ரெவிட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர்டு ஹைரார்க்கியில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஹைரார்க்கியில் டாப்பில் இருக்கிறது கேட்டகரிஸ். இந்த கேட்டகரிஸ்குள்ளே ஃபர்தராக இருக்கிறது ஃபேமிலிஸ். இந்த ஃபேமிலிஸில் ஒன் ஆர் மோர் டைப்ஸ் இருக்கலாம். இந்த டைப்ஸில் கடைசியாக இருக்கிறது இன்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரிஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ரெவிட்டில் இருக்க கேட்டகரிஸ் எல்லாமே ப்ராடக்டோட சேர்த்து வருது. இதை யூசர்ஸை எடிட் பண்ண முடியாது. ரெவிட்டில் எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் மோஸ்ட் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ரியலாக இருக்க திங்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வால்ஸ், ஃப்ளோர்ஸ், டோர்ஸ். ஆனால் இது இல்லாமல் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. அனோடேஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்க டெக்ஸ்ட் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஒரு கேட்டகரி. டீட்டெயில்ஸ் ஐட்டம்ஸ் கேட்டகரியில் இருக்க லைன்ஸ் அண்ட் ஃபில் ரீஜியன்ஸ். வியூ எலமெண்ட்ஸ் கேட்டகரியில் இருக்க ஃப்ளோர் பிளான்ஸ், எலிவேஷன்ஸ், செக்ஷன்ஸ் அண்ட் டேட்டம் எலமெண்ட்ஸ் கேட்டகரியில் இருக்க கிரிட்ஸ் அண்ட் லெவல்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்க எல்லா லிஸ்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கேட்டகரிஸ் வந்து ரெவிட்டில் பில்டின்னாகவே இருக்கும். அதை ஒரு யூசர் வந்து டெலிட்டோ இல்லை புதுசாக ஆட் பண்ணுறதோ இல்லை ரீநேம் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயம் எதுவுமே பண்ண முடியாது. ஆரம்பத்தில் இது பார்க்கும்போது மேபி ஒரு லிமிட்டேஷன் மாதிரி தெரியும். பட் இதுதான் ஆக்சுவலாக ரெவிட்டோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி. ரீசன் என்னென்னா, அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கேட்டகரியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலிமெண்ட் க்ரியேட் பண்ணும் போதே அது பர்ஃபெக்டாக அதோட ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் வந்து அடங்கிடும். ஸோ இதை ஒரு யூஸராக நம்ம மாற்றவே முடியாது. அந்த சாஃப்ட்வேரில் அது பாசிபிளே கிடையாது. கேட்டகரிஸ் அதோட எலிமெண்ட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வால்னு எடுத்துட்டோன்னா அது ரெஜலான ஒரு வால் மாதிரியே பிஹேவ் பண்ணும். அந்த வாலுக்குன்னு ஒரு லென்த், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும், ஸ்பேஸை இன்க்ளோஸ் பண்ணும். சர்ஃபேஸில் நீங்கள் டோர்ஸ் அண்ட் விண்டோ வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ புதுசாக ஒரு விண்டோ, டோர் ஏதாவது க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வால் மேலே தான் அது வந்து பிளேஸ் பண்ண முடியும். அந்த வால் தான் வந்து அதுக்கு ஹோஸ்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போல்லாம் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ, வாலை மூவ் பண்ணாலும் அந்த டோர், விண்டோவும் அது கூட சேர்ந்து மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த விண்டோவோட சைஸ்க்காகவும் டோரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வாலோட சர்ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோல் கிரியேட் ஆகும். இந்த ஹைரார்க்கியில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலிஸ். இந்த ஃபேமிலின்ற பேர் கேட்கும்போது அட் ஃபர்ஸ்ட் வியர்டாக இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா. பட் ஃபேமிலிஸை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணோன்னா, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதுக்கு ஒரே ப்ராப்பர்ட்டி, செட்டிங்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு ஃபேமிலியில் நம்ம எல்லோரும் எப்படி இருப்போமோ அதே மாதிரி எல்லா கேட்டகரியிலையும் அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி இருக்கும். இன் சில கேசஸ் நிறையா ஃபேமிலிஸ் கூட இருக்கலாம். கேட்டகரின்றது ஒரு ஒயிட் ஸ்கோப் இருக்க ஏரியா. பட் ஃபேமிலி தான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட்டை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டோர்ஸ் கேட்டகரி எடுத்துக்கலாம். டோர்ஸுன்றது வெரைட்டி ஆஃப் ஷேப், சைஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸில் கிடைக்கும். டோருன்றது என்னது, ஜஸ்ட் ஒரு வாலில் ஒரு ஹோல் கட் பண்ணி ஒரு பேரியர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு எலமெண்ட். ஸோ இது ஒரு பெரிய கேட்டகரி. டோர்ஸில் சிங்கிள் டோர்ஸ் இருக்குது, டபுள் டோர்ஸ் இருக்குது, ரிவால்விங் டோர்ஸ் இருக்குது, ஓவர் ஹெட் ரோலிங் டோர்ஸ் இருக்குது. இந்த டோர்ஸ் எல்லாமே ஒரு காமனான ஒரு ஃபேமிலி இல்லையா? அது பேரியர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேமிலி. இது ஃபேமிலிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ எப்போ ஒரு டோர் கேட்டகரியில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு டோரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு ஃபேமிலி கேட்டகரியில் வரும். ஈவன் ஃபேமிலிஸுமே கொஞ்சம் ஒய்டான கேட்டகரி தான். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு டோர் இருக்குது, அந்த டோரில் விஷன் பேனலுக்கான ஒரு கிளாஸ் பேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா? பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த டோர், வித் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, அண்ட் தென் அந்த கிளாஸோட பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2-3 டைப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் வந்து இந்த டைப்ஸுன்ற அந்த கேட்டகரி வருது இதில். ஸோ டைப்புன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சேவ்டு நேம் கேட்டகரி இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போது ஃப்ரீக்வெண்ட்டாக இது பண்ணுற டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னா, டோரோட அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் டைப்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாண்டர்ட் டோர்ஸ் அது ஒரு வித்தில் இருக்கும், ஒயிட் டோர்ஸ் ஒரு வித்தில், டால் டோர்ஸ் ஒரு வித்துலன்னு இருக்கும். ஸோ இப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோருன்ற ஒரு காமன் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்கும். பட் இதுக்குள்ளே இருக்க டைப்ஸை பேஸ் பண்ணி அதோட வித்து வந்து மாறும். ஸோ ஃபைனலாக இந்த ஹைரார்க்கியில் இருக்கிறது இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னா, உங்களோட ஸ்க்ரீனில் தெரியுற ஏதாவது ஒரு எலிமெண்ட் செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்குன்னு சில செட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்ன்ற விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸும் வந்து வேறு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 3 டோருமே ஒரு ஃபேமிலியில் தான் வரும். பட் இந்த ஒரு டோரையும் செலக்ட் பண்ணி அதில் இருக்க ஸ்விங் ஆங்கிளோ இல்லை இன்செட் வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா, இப்போது 3மே ஒரே ஃபேமிலியில் இருந்தால் கூட ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி
அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெவிட்டோட கேட்டகரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த டைப்பில் பிலாங் ஆனது, இந்த டைப்ஸ் எல்லாமே இந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு விஷயம், இந்த ஃபேமிலியெலாம் இந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே சொல்லலாம், இல்லை மேலேருந்து கேட்டகரி டு இன்ஸ்டன்ஸும் உங்களால் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இதில் கேட்டகரின்றதை வந்து ரொம்ப ஜென்ரலான ஒரு டேர்மாக வச்சுக்கோங்க, இன்ஸ்டன்ஸுன்றதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த ஹையரார்க்கியில் ஏதாவது ஒரு லெவலில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த ஹையரார்க்கி பேஸ் பண்ணி எஃபெக்ட் ஆகும். ஒரு இன்ஸ்டன்ஸில் பண்ணால் அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும். அதுவே ஒரு ஃபேமிலியில் பண்ணால் அந்த ஃபேமிலி கீழே இருக்க எல்லா டைப்லேயும் அந்த டைப்பு கீழே இருக்க எல்லா இன்ஸ்டன்ஸ்லேயும் எஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி சேஞ்சஸ் அந்த கேட்டகரிக்கு பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த சேஞ்சஸ் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ பேசிக் லெவலில் ரெவிட்டில் கம்ஃபர்டபுளாக ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஹையரார்க்கின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னும் போக போக ரெவிட்டில் நிறையா ஒர்க் பண்ண இந்த ஹையரார்க்கி இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அப்புறம் அதோட யூசேஜும் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றதும் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு இந்த ஹையரார்க்கி ஸ்டார்ட் ஃப்ரம் த மெயின் கேட்டகரி, அந்த கேட்டகரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே டைப்ஸ் அண்ட் டைப்ஸுக்குள்ளே இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ஜென்ரலைஸ்டு ஹையரார்க்கி வந்து இந்த ரெவிட்டில் ஃபாலோ ஆகும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.